நீங்கள் இணைந்திருப்பது ஜெஃப்னா பிரியனின் காலை நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் அதிகரிக்கும் கொலை சம்பவங்கள், எச்சரிக்கும் நாமல். இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டது உண்மையான சிப்பந்தியா? உதயகமன்பில சந்தேகம். துரோகத்தின் எதிரொலி, கருணாவின் பிரிவால் புலிகளுக்கு கிட்டிய வெற்றி. ஆண்ட்ரோவிற்கு அருகில் இருப்பவர்களால் ஆபத்து, இராணுவத்தின் மீது நடவடிக்கை எடுப்பதில் அச்சத்தில் அனுர. கெகல்பத்ர பத்மேவின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய அரசாங்கம் தீர்மானம். இலங்கையில் மிகவும் பாதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான சிறுவர்கள். நாட்டில் தலைதூக்கியுள்ள கொலை கலாசாரம், காவல்துறையினர் அசம்பந்தம், சஜித் குற்றச்சாட்டு. மிதிகம லசா கொலையின் துப்பாக்கிதாரி கைது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் பலவீனம் காரணமாக நாட்டில் எந்த சந்தர்ப்பத்தில் எங்கு துப்பாக்கிச்சூடு நடக்கும் என்பதை ஊகிக்க முடியாமல் உள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ரத்னபுரியில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே சஜித் பிரேமதாச இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மக்களை வாழ வைப்பதுதான் ஒரு அரசாங்கத்தின் கொள்கையாக அமைந்திருக்க வேண்டும். ஆனால் இன்று நாட்டில் கொலை கலாசாரம் தலைதூக்கியுள்ளது. இந்த வருடம் மட்டும் அதிக எண்ணிக்கையிலான துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் நடந்துள்ளமையால் உயிர் இழப்புகளும் காயமும் ஏற்படும் நிலைமை அதிகரித்துள்ளது. பொதுமக்கள் தின நடவடிக்கைகள் நடைபெற்று வரும் வேளையிலேயே உள்ளூராட்சி மன்றங்களின் தலைவர்கள் கூட கொலை செய்யப்பட்டுள்ளனர். மக்களுக்கு சேவை செய்வதற்காகவே பொதுமக்கள் தினம் நடத்தப்படுகின்றது. இன்று சமூகத்தில் கொலைகளும் திட்டமிட்ட குற்றச்செயல்களும் வெகுவாக சர்வ சாதாரணமாக நடந்து கொண்டு வருகின்றன. இவற்றை கட்டுப்படுத்த அரசாங்கத்திடம் சரியான வேலை திட்டம் ஒன்று இல்லை. அரசாங்கத்தின் பலவீனம் காரணமாக கொலைகாரர்களுக்கும் கொள்ளையர்களுக்கும் குற்றங்களை செய்வதற்கான கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளர் ஒருவர் பொதுமக்கள் தின நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் நாளில் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த கொலை நடப்பதற்கு முன்னர் தனக்கு உயிர் ஆபத்து காணப்படுகின்றது, பாதுகாப்பு வழங்குமாறு கோரி காவல்துறை அதிபருக்கு அவர் எழுத்து மூலம் அறிவித்திருக்கின்றார். ஆனால் காவல்துறையின் எந்த பாதுகாப்பும் அவருக்கு வழங்கப்படவில்லை. இன்று சமூகத்தில் எங்கு துப்பாக்கிச் சூட்டுக்கு மேல் துப்பாக்கிச்சூடு நடத்துவார்கள் என்பதை நினைத்து பார்க்க முடியாத நிலையில் இருக்கின்றோம். நாட்டில் எந்த சந்தர்ப்பத்தில் எங்கு துப்பாக்கிச்சூடு நடக்கும் என்பதை ஊகிக்கவும் முடியாமல் உள்ளது. இந்த நிச்சயமற்ற நிலை மற்றும் பாதுகாப்பின்மை காரணமாக மக்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அவர்கள் தெரிவித்துள்ளார். விடுதலை புலிகள் அமைப்பில் கருணா எனும் விநாயகமூர்த்தி முரளிதரன் விலகி கிட்டத்தட்ட வரும் 10 நாள்களில் அவர் தனித்து விடப்பட்டதாக மூத்த ஊடகவியலாளர் நிராஜ் டேவிட் தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை தனியார் ஊடகம் ஒன்றில் நடைபெற்ற அரசியல் கலந்துரையாடல் நிகழ்ச்சியினரில் இவரும் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், கருணா பிளவை அடுத்து விடுதலை புலிகள் பெற்ற வெற்றி என்றால் சில நாட்களில் கருணா தனித்து விடப்பட்டார். இதனை அடுத்து கருணாவின் பக்கத்தில் இருந்த அத்தனை தளபதிகளும், அதாவது முக்கியமான தளபதிகளும் அவரை விட்டு விலகிவிட்டனர் என அவர் தெரிவித்துள்ளார். மேலும் கருணா பிளவின் பின்னணி, அப்போதைய அமெரிக்க உளவுத்துறை மற்றும் பல்வேறு தரப்பட்ட விடயங்கள் தொடர்பில் அவர் அந்த நிகழ்ச்சியில் விரிவான சில விளக்கங்களை குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் அண்மை காலமாக கொலை சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் சட்டம் ஒழுங்கு அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டை விட்டு நழுவுவதாக தோன்றுகின்றது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இந்த விடயம் குறித்து தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அந்த பதிவில், சில தேசிய மக்கள் சக்தி அமைச்சர்கள் தினசரி துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் நின்றுவிட்டதாக கூறினாலும் சில குழுக்களுக்கு ஏற்றவாறு கொலைகள் தொடர்ந்து மீண்டும் நிகழ்கின்றன. இந்த சம்பவங்களை அரசாங்கம் அவசரமாக திட்டமிட்ட குற்ற குழுக்களுடன் போதைப்பொருள் நடவடிக்கைகளுடனும் தொடர்புபடுத்துகின்றது. இந்த கூற்றுக்கள் இருந்த போதிலும் இந்த கொலைகளுக்காக கைது செய்யப்பட்டவர்கள் மிக குறைவு. மக்கள் சட்டத்தை தங்கள் கைகளில் எடுத்துக்கொள்வதும் சட்டம் ஒழுங்கு மீது அரசாங்கத்துக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லாததும் கவலை அளிக்கின்றது.
தேசிய மக்கள் சக்தி நிர்வாகம் உண்மையாகவே கட்டமைப்பு மாற்றம் மற்றும் அபிவிருத்திக்கு உறுதியுடன் இருந்தால் அதன் முதல் முன்னுரிமை குடிமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதாக இருக்க வேண்டும். அதிகரித்து வரும் கொலைகளால் இப்போது எவரும் பாதுகாப்பாக இருப்பதாக தெரியவில்லை. எனவே பொதுச் சேவையில் ஈடுபடும் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் உட்பட அனைத்து எதிர்க்கட்சி அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்கம் பாதுகாப்பை வழங்க வேண்டும் என அவர் கோரிக்கை ஒன்றினையும் முன்வைத்துள்ளார். வடக்கு கிழக்கு மற்றும் மலையத்தில் தெரிவு செய்யப்பட்ட தமிழ் எம்பிக்கள் அனுரவை பிரதிபலிக்கவில்லை. இதனால் அனுரகுமாரவின் செல்வாக்கு குறைவடைந்துள்ளது என்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், ஊழலை ஒழிப்பது மற்றும் அரசாட்சி அல்ல, ஆனாலும் அனுர அரசாங்கத்திற்கு அவகாசம் தருவதற்கு தயாராகவும் இருக்கின்றோம். அனுர அலையினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எந்த எம்பிக்களும் அவரின் கொள்கைகளை பிரதிபலிப்பதாக தெரியவில்லை. அனுர என்ன கூறினார், என்ன வாக்குறுதி தந்தார் என்பதை அறியாமல் தான் அவர்கள் இருக்கின்றார்கள். இவ்வாறு அவர் அந்த தனியார் நேர்காணல் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். பாதாள உலக கும்பல் புள்ளியான கெகல்பத்ர பத்மேவின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. தற்போதைக்கு கெகல்பத்ர பத்மேவுக்கு உரித்தான சுமார் 5 கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் சட்டவிரோத சொத்து சேகரிப்பு விசாரணை பிரிவினரால் இனம் காணப்பட்டுள்ளது. பணச்செலவை சட்டத்தின் கீழ் குறித்த சொத்துக்களுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்து அவற்றை அரசுடைமையாக்க சட்டவிரோத சொத்து சேகரிப்பு விசாரணை பிரிவின் போலீசார் தற்போது நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். அதேபோன்று இன்னும் பல முக்கிய பாதாள உலக புள்ளிகளின் சொத்துக்களை பறிமுதல் செய்வது தொடர்பாகவும் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெலிகம பிரதேச சபையில் இனந்தெரியாத துப்பாக்கிதாரிகளால் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட வெலிகம பிரதேச சபையின் தவிசாளர் லசந்த விக்ரமசேகரவின் இல்லத்துக்கு நேற்றைய தினம் சென்ற எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அவருடைய பூத உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினார். அன்னாரின் குடும்பத்தினர், உறவினர் மற்றும் நண்பர்களுக்கு தனது ஆழ்ந்த அனுதாபங்களை எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துக் கொண்டார். அன்னாரின் இந்த கொலை தொடர்பில் பக்கச்சார்பற்ற விசாரணையை முன்னெடுத்து அவரது குடும்பத்தினருக்கு உரிய நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் ஊடகங்கள் முன்னிலையில் தெரிவித்துள்ளார். லசந்த விக்ரமசேகரவின் கொலை சம்பவத்தை வன்மையாக கண்டிக்கின்றோம். கொலை கலாசாரம் சமூகத்தில் தொடர்ந்தும் செயல்பட்டு வருகின்றது. மக்கள் வாக்குகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சபைக்கு தெரிவான ஏனைய உறுப்பினர்களால் தவிசாளராக தெரிவு செய்யப்பட்ட ஒருவரை இவ்வாறு படுகொலை செய்வது நாட்டில் கொலை கலாச்சாரத்தின் மற்றொரு அங்கமாகும். இன்று நாட்டில் சட்டம் ஒழுங்கு இல்லை, காட்டு சட்டம் மட்டுமே காணப்படுகின்றது. இதன் காரணமாக குடிமக்களின் வாழ்க்கை சீரழிந்து போயுள்ளது. இந்த கொலை கலாச்சாரத்தை நாம் இல்லாதொழிக்க வேண்டும். தற்போதைய அரசின் பலவீனம் காரணமாக சமூகம் பல்வேறு பிரிவினரின் பிடியில் சிக்கி போயுள்ளது. இது மக்களின் வாழும் உரிமை மீது விழுந்த அடியாக அமைந்து காணப்படுகின்றது. மக்களின் வாழும் உரிமையை நாம் பாதுகாக்க வேண்டும். ஆகையால் இந்த கொலைகளுக்கு தண்டனையை பெற்றுக் கொடுக்க வேண்டும். லசந்த விக்ரமசேகரவின் கொலை குறித்து பக்கச்சார்பற்ற விசாரணையை முன்னெடுக்க வேண்டும். தனக்கு உயிர் அச்சுறுத்தல் காணப்படுவதாக குறிப்பிட்டு பிரமாண பத்திரம் மூலம் பொலிஸ்மா அதிபரிடம் அவர் பாதுகாப்பு கோரிய போதிலும் உரிய பாதுகாப்பு வழங்கப்படவில்லை. இவ்வாறு பாதுகாப்பு வழங்காமை குறித்து மேலும் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். போதைப் பொருட்களை ஒழிக்க போலீஸ் நடவடிக்கை மட்டும் போதாது என்று வெளிவார அமைச்சர் விஜயகேரத் கூறினார். போதைப்பொருள் விற்பனையும் பாவனையும் தடுக்க கிராம மட்டத்தில் சமூகங்கள் சுறுசுறுப்பாக இயங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சில் சிவில் சமூக தலைவர்களுடன் நடந்த கலந்துரையாடலின் போது அவர் அந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் ஒழிப்புக்கு கிராம மக்களின் ஈடுபாடு மிகவும் அவசியம் எனவும் இதன்போது அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். வெலிகம பிரதேசபை தலைவர் லசந்த விக்ரமசேகர எனப்படும் மிதிகம லசாவின் கொலையின் பிரதான துப்பாக்கிதாரி சற்று முன்னர் கைது செய்யப்பட்டுள்ளார். வெலிகம பிரதேசபை தலைவர் லசந்த விக்ரமசேகரவின் கொலைக்கு உதவியதாகவும் உடந்தையாக இருந்ததாகவும் கூறப்படும் மற்றொரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். வெலிகம காவல்துறையினரால் காலியில் வைத்து சந்தேக நபர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். அதன்படி லசந்த விக்ரமசேகரவின் கொலை தொடர்பில் தற்போது வரையில் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக கிக்ராவ பகுதியில் இன்று காலை குற்றப்புலனாய்வு பிரிவினர் 3 பேரை கைது செய்திருக்கின்றார்கள். இவ்வாறு கைது செய்யப்பட்ட 4 பேரினுள் பெண் ஒருவரும் உள்ளடங்குகின்றார். இச்சம்பவம் தொடர்பில் மேலும் விசாரணைகள் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
நேபாளத்தில் இருந்து கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டது உண்மையான செவ்வந்தியா என்பதில் தனக்கு பல சந்தேகங்கள் எழுந்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் உதயகமன்பில தெரிவித்துள்ளார். தனியார் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு வழங்கிய விசேட செவ்வியிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இசாரா செவ்வந்தியின் கைது தொடர்பில் விசாரணை அதிகாரிகள் செயல்படும் விதம் தனக்கு சந்தேகங்களை ஏற்படுத்துவதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், செவ்வந்தி நாட்டை விட்டு தப்பிச் செல்லும் போது வெளியான புகைப்படங்களில் அவரது முகம் நீள்வட்டமாக இருந்தது. எனினும் தற்போது நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ள செவ்வந்தியின் முகம் வட்டமாக உள்ளது. செவ்வந்தியின் தோற்றத்திலும் நிறைய மாற்றங்கள் உள்ளன. பியூமி கன்சாமிலியின் கிரீமை பாவித்தால் கூட 8 மாதங்களில் இவ்வாறான தோற்றத்தை பெற வாய்ப்பில்லை. அத்துடன் உதவி காவல்துறை அத்தியட்சகர் ரோஹான் ஒல்கல செவ்வந்தியை நேபாளத்தில் வைத்து பார்த்தவுடன் அவரிடம் நலமாயின வினவுகின்றார். செவ்வந்தியை போன்ற உருவமைப்பை உடைய மற்றொரு பெண்ணும் அங்கு இருக்கின்றார். இவ்வாறு இருக்க அவர் செவ்வந்தியை எவ்வாறு அடையாளம் கண்டுகொண்டார்? வாகனம் செலுத்தும் ஒருவர் சாதாரண தவறொன்றை செய்துவிட்டு காவல்துறையினரிடம் சிக்கினால் அவர் பதற்றமடைவார். ஆனால் கொலை குற்றம் புரிந்த செவ்வந்தி காவல்துறையினரிடம் சிக்கும்போது அவரது முகத்தில் எந்த ஒரு பதற்றமும் இல்லை. மாறாக அவரது முகத்தில் சிரிப்பே இருந்தது. சாதாரணமாக ஒரு குற்றவாளியை மற்றொரு நாட்டிலிருந்து இலங்கைக்கு அழைத்து வரும்போது முகத்தை மூடி அழைத்து வருவது வழக்கம். எனினும் செவ்வந்தி இலங்கைக்கு அழைத்து வரப்படும் போது அவர் தொடர்பான புகைப்படங்கள் எடுத்து ஊடகங்களுக்கு பகிரப்பட்டன. இந்நிலையில் செவ்வந்தி தங்கியிருந்த இடத்தை பார்வையிட காவல்துறையினர் அவரை அழைத்துச் செல்லும் போது முகத்தை மூடி அழைத்துச் செல்கின்றனர். முழு நாடே செவ்வந்தியின் முகத்தை பார்த்த பின்னர் ஏன் இவ்வாறு செய்ய வேண்டும்? இதேவேளை பாதாள உலகக் குழுவின் தலைவர் கெகல் பத்ர பத்மேதான் செவ்வந்தி நேபாளத்திற்கு தப்பிச் செல்ல உதவினார். அவர் காவல்துறையிடம் சிக்கிய பின்னர் செவ்வந்தி தொடர்பான உண்மைகளை கூறுவார் என அனைவருக்கும் தெரியும். இவ்வாறான நிலையில் செவ்வந்தி ஏன் நேபாளத்தை விட்டு தப்பிச் செல்லாமல் இருந்தார்? இவ்வாறான விடயங்கள் சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றன என உதயகம்மன்பில அவர்கள் தெரிவித்துள்ளார். இலங்கையில் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் வாழும் சுமார் 17,000 சிறுவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். அரசாங்கம் அனைத்து மட்டங்களிலும் சிறுவர்களை கண்காணித்து வருகின்றது. அத்துடன் எவரையும் புறக்கணிக்காமல் சிறுவர்களின் சமூக பாதுகாப்பையும் உறுதி செய்ய நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டுள்ளார். வடமேற்கு மாகாண சபை கேட்போர் கூடத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்வின் போது அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தலைமையிலான தற்போதைய அரசாங்கம் எதிர்கால சந்தையினர் வாழ ஏற்ற ஒரு நாட்டை உருவாக்க உறுதி பூண்டுள்ளதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஜெஃப்னா பொடியன் யூடியூப் தளத்தோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.